Hello friends, welcome back to my channel Motor Point MK City. இது உங்களுக்கான பைக் மெக்கானிக் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பயனுள்ள பல பதிவுகள் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய நண்பர்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குது. ஸோ என்னால் பார்க்க முடியுது. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக நீங்கள் அதிகமாக சொல்லக்கூடிய இப்போ கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டிங் வியாபாரம் அங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் ரொம்ப ஏமாற்றத்திலே இருக்கிறாங்க, ஏமாந்து போயிடுறாங்க. அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் நிறைய அண்ணன் சொல்லிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்காக பார்த்தீங்கன்னா என்னோட அனுபவத்தையும் இந்த கன்சல்டிங் வியாபாரத்தில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். எல்லா கன்சல்டிங்கும் நம்ம குறை சொல்ல முடியாது. நல்ல கன்சல்டிங் நல்லபடியாக நல்ல முறையில் வியாபாரம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த தவறான முறையில் பணம் சம்பாதிக்கணும், அதான் உங்களோட முக்கிய நோக்கமாக இருக்கிற கன்சல்டிங் இருக்குது. ஸோ என்னோடய அனுபவத்தில் நான் நிறையா கன்சல்டிங் போயிருக்கேன். கார் கன்சல்டிங் போயிருக்கேன், பைக் கன்சல்டிங் போயிருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக எனக்கு அதில் அனுபவம் இருக்குது. ஸோ என்னோடய அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முடிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லையோ இல்லை ரிலேஷன்லையோ இந்த மாதிரி பைக் எடுத்து பழகுங்க. கன்சல்டிங்கில் நல்ல கன்சல்டிங்னா போய் எடுங்க, பழக்கப்பட்ட இடத்துல போய் எடுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா 100க்கு 70-85% கன்சல்டிங் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஏமாற்ற தான் செய்கிறாங்க. ஏன்னா அவங்களோட நோக்கம் வாடிக்கையாளர்கள் தேவையில்லை, எங்களுக்கு பணம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு ஓப்பனாகவே இருப்பாங்க. நிறைய நண்பர்கள், நிறையா கஸ்டமர் எனக்கு தெரிஞ்ச நிறையா நண்பர்கள் ஏமாந்துட்டே இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா வண்டி எடுத்துகிட்டு வருவாங்க, ஆனால் பார்க்க பல பலன்னு இருக்கும், கண்ணாடி மாதிரி இருக்கும் பல பலன்னு. நீங்கள் எடுத்து ஓட்டின பிறகு பார்த்தீங்கன்னா 10 நாளில் புகை தள்ளிடும், ஒயிட் ஸ்மோக் அடித்த வண்டியெல்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்ட் டச்சப் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பெயிண்ட் டச்சப் பண்ணுறது. விலையும் பார்த்தீங்கன்னா ஹெவியாக அன்றைக்கி வியாபாரம் பண்ணால் போதும், நமக்கு 5000-10,000 வண்டிக்கு லாபம் கிடச்சா போதும், அந்த மாதிரி நோக்கத்தில் எல்லா கன்சல்டிங்குமே பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அது ரொம்ப தவறான ஒரு விஷயந்தான். ஏன்னா புதுசு எடுக்க முடியாத மக்கள் தான் கன்சல்டிங் வராங்க. ஒரு 20,000 போகிற வண்டியை 35,000 40,000 சொல்கிறீங்க, 5,000 கம்மி பண்ணிவிட்டு ஒரு 35,000 கொடுக்குறீங்க. ஆனால் என்ன ஒரு ஆப்ஷனாக நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க, கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக மக்கள் உங்கள்கிட்ட மாட்டிக்கிறாங்க. எக்ஸல் ஹெவி டியூட்டி, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தெரிஞ்ச கஸ்டமர் தான் அங்கே போய்ட்டு சேல் பண்ணியிருக்கிறாரு. திரும்ப பார்த்தீங்கன்னாக்கா நான் யதார்த்தமாக அந்த கன்சல்டிங் போனேன். நாங்கள் வேறு ஒருத்தவங்களுக்கு வண்டி வாங்க போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வண்டி இருந்துச்சு. நாங்கள் கொண்டே கொடுத்ததுக்கும் அவர் கொண்டே கொடுத்ததுக்கும் நான் பார்த்ததுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. எப்படி கொடுத்தாலும் அப்படி தான் இருந்துச்சு. வண்டியை கஸ்டமர்கிட்ட வாங்கினது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 4,000 வாங்கியிருக்கிறாங்க அந்த ஹெவி டியூட்டியை. அப்புறம் திரும்ப நாங்கள் போய்ட்டு விசாரித்தோம், இந்த வண்டி எவ்வளோன்னு கேட்டால் 20,000 சொல்கிறாங்க அந்த ஹெவி டியூட்டி. எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா எங்கள்கிட்ட வண்டி வாங்கினீங்க, ஏன்னா எங்களுக்கு 20,000 சொல்கிறீங்கிற மாதிரி நிலைமையில் இருந்தால் சிரிச்சுக்கிட்டு வந்துட்டான். ஒன்றுமே இல்லை, அது எதுவுமே பண்ணலை, ஒரே சீட்டு கவர் மட்டும் போட்டிருந்தாங்க. ஆயில் அடிச்சிருந்தாங்க, பாலிஷ் ஆயில் அடித்து வண்டி துருக்கெல்லாம் ஆயில் அடிச்சு வச்சுருந்தாங்க. ஒரு செயின் ஸ்பேட்டோட மாற்றலை. அந்த நிலைமை அப்படியே வச்சுட்டு 20,000 சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கேட்குறோம், 20,000 எதுவும் குறைக்க முடியுமான்னு கேட்குறோம். இல்லை குறைக்க முடியாது அப்படின்ட்டாங்க. உண்மையிலே கன்சல்டிங் வியாபாரம்லாம் என்ன நோக்கத்தில் நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரியலை. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நீங்கள் முதல் போட்டிருக்கிறீங்க, சம்பாதிக்கிற நோக்கத்தில் சம்பாதிக்கிறீங்க, பரவாயில்ல. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லிமிட் இருக்குது எல்லாத்துக்குமே. பார்த்துங்க, உங்கள் குறை சொல்லலை, எல்லோரும் 10 ரூபா சம்பாதிக்க தான் இருக்கிறோம். இருந்தாலும் கஷ்டப்படுற மக்களை ஏமாத்தாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஹெட்டில் பழைய வால்வை போட்டு மாட்டி கொடுத்துட்றீங்க. அப்புறம் பாலிஷ் போட்டுட்டு ரிங்ஸே மாற்றி கொடுத்துட்றீங்க. ஆனால் அதெல்லாம் எப்படி பண்ணுறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப திறமையாக பண்ணி கொடுத்துட்றீங்க. திரும்ப இங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கையில் கூட புகை தள்ளிகிட்டே வருது. என்னடான்னு கேட்டாக்க இப்போ தான் வாங்கினோம், அப்போ தான் வாங்கினோம், எங்கேன்னு கேட்டால் கன்சல்டிங்லாம் அப்படிங்கிறாங்க. எல்லா கன்சல்டிங்கும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறையா கன்சல்டிங் இந்த தப்பு நடக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்து கொடுத்துட்றது. ஆனால் எப்படி தான் வாங்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது மக்கள். உண்மையிலே அவ்வளோ ஒரு நம்மக்கிட்ட வேலை பார்க்குறாங்கன்னா நிறையா கேள்வி கேட்பாங்க, 1008 கேள்வி கேட்பாங்க. ஆனால் கன்சல்டிங்கில் போய்ட்டு எப்படி தான் அந்த மாதிரி பொருளை வாங்கிட்டு வராங்கன்னு தெரியல. ஒரு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எல்லாம் சொன்னேன், 38,000 வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு 2011 மாடல் வண்டி, போக்ஸ் வீல்லாம், சைடு டோரு, பின்னாடி அந்த டைல் டோர்லாம் புதுசு, வயசெல்லாம் புதுசு. அதெல்லாம் மிஞ்சி போனால் ஒரு 1,500 கூட வராது டூப்ளிகேட் வாங்கி போட்டோம்னா. ஆனால் அதெல்லாம் பார்க்க பல பலன் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி போக்ஸ் வீல் தான் இருக்குன்னு. ஏன்னா 37,000 கொடுத்து எப்படி வாங்கினாக்கா ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்தாங்க. நாங்கள் 10,000 கட்டினா ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க, லோக்கல் ஃபைனான்ஸு. இப்போ ஃபைனான்ஸ் கிடைக்குதுங்கிறக்காக அவங்க எடுத்துடுறாங்க. அதே நீங்கள் அது கஷ்டம், உண்மையில பாவம் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை தாண்டி ரெடி கேஷ் கொடுக்குறவங்களும் ஏமாந்து தான் வர்றீங்க. புகை தள்ளிடுது. திரும்ப பார்த்தீங்கன்னா டைம் இன்ஜின் சவுண்ட் வருது. டைம் இன்ஜினில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டைம் இன்ஜின் டென்ஷனரில் ஒரு நட்டு டென்னம் நட்டை வச்சு அது டெம்பராக இருக்கிற மாதிரி வெல்டிங் பண்ணிடுறாங்க. ஆயில் பேக்கிங் வெளில பேக்கிங் இதுகளை
போட்டு இது பண்ணிடுறாங்க. ஆயில் லீக்கேஜ் ஆகாத அளவுக்கு நல்ல பெட்ரோல் போட்டு அந்த இன்ஜின்லாம் வந்து ஆயிலே வெளியில் கக்கா ஆயில் லீக்கேஜே இல்லாத அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து ஒரு வாரம் ஓட்டுறாங்க. டைமிங் செயின் படப்படன்னு சவுண்ட் வருது. ஏன்னா டைமிங் செயின் டென்ஷனர் கட்டி பார்க்குறேன் இவ்வளோ பெரிய டென்னம் நட்டை வச்சு வெல்டிங் பண்ணியிருக்காங்க அந்த டைமிங் செயின் டென்ஷனரில். இதெல்லாம் எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. அப்புறம் திரும்ப கழட்டி பார்க்குறோம் உள்ள டைமிங் செயினில் அதெல்லாம் வந்து நம்ம வீடியோ எடுக்கலாம். நம்ம வேலை பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது. இல்லைன்னா எங்கிட்ட வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறது எடுப்போம். கண்டிப்பாக அதே வந்து ஆதாரத்தோடு நம்ம சொல்லணும்ல. எந்த தவறு சொன்னாலும் ஆதாரத்தோடு சொல்லணும் இருக்குது. அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து ப்ராப்பராக தெளிவாக சொல்லுவோம். உள்ள கழட்டி பார்த்தா டைமிங் செயின் ரோலரில் அந்த ரப்பர் ரோலர்லாம் வந்து சுத்தமாக இருக்கும். அந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்லாம் அப்படியே வலுவலுன்னு போயிருக்கும். அப்புறம் எப்போ சவுண்ட் எல்லாம் ஓடுச்சுன்னா 2 நாளில் வந்து டைமிங் செயின்லாம் சவுண்டு வரும். அந்த மாதிரி வந்து மக்களை ரொம்ப ஏமாத்துறாங்க. தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வண்டி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கன்சல்டிங்கில் வாங்குங்க, தவறு கிடையாது. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போயிட்டு மெக்கானிக் நண்பர்களை கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா கன்சல்ட் பண்ணி அவங்க சொல்கிறத மட்டும் நம்புங்க. மெக்கானிக் வந்து போய் சொல்ல மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த கமிஷனுக்காக 500 கமிஷனுக்காக ஏமாற்றலாம். எல்லாரையும் ஏமாற்றுறாங்கன்னு சொல்ல முடியாது. மெக்கானிக் வந்து உங்க நல்ல நண்பரை கூட்டிகிட்டு போங்க. கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி தரவை செக் பண்ணி வண்டி எடுங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயும் போய் ஏமாறாதீங்க. நிறைய பேர் தொடர்ச்சியாக இன்னைக்கு காலையில் கூட ஒரு அண்ணன் வந்து கேட்டார் ஸ்கூட்டி போய் எடுக்கணும்னு கேட்டார். வீடியோ போடணும்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன். அவரே வந்து ஞாபகப்படுத்திட்டு போயிட்டார். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஏமாற்றம். பெயிண்ட் அடிச்சிட்றாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீல் ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா, வீல் ட்ரம் குடம்னு சொல்லுவோம்ல, அந்த வீல் ட்ரம்மில் பேரிங்கில் வந்து அந்த பீஸை வச்சு தகடை வச்சு அடிச்சு விட்றது. பிரேக்ஸ் வந்து அந்த கேம்லேயே வர ஏற்றி போட்டு விட்றது. அது சொல்ல போனால் நிறையா சொல்லலாம் கன்சல்டிங்கில். ஆனால் வந்து லாபம் அதிகமாக தான் வச்சு விற்கிறீங்க. நல்ல மனசாட்சி படி தெரியுது. நல்லா தெளிவாக வண்டியை ரெடி பண்ணி கொடுத்துட்டு 5000 லாபம் கூட வச்சு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் முதல் போட்டு தான் பண்ணுறீங்க. இன்னும் நிறையா சொல்லலாம். ஓகே, டைம் நிறையா போகும். தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்ட் 1 பார்ட் 2 போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னும் பல நிறையா தகவல்களை சொல்லணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.